இப்போ பொதுவா வந்துட்டு என்கிட்ட ஜாதகமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த நிகழ்ச்சிய பார்த்துட்டு இருக்கிறவங்க, ரொம்ப நாளா திருமண தடையா இருக்கு. ரொம்ப நாளா புத்திர பாக்கியமா இருக்கு. சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு வர்றவங்களுக்கு, நீங்க ஒரு ஒரு தோராயமா இந்த பரிகாரம் பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னா, என்னென்ன மாரியான பரிகாரங்கள் சொல்லுவீங்க சார்? முதல்ல திருமண தடைக்கு உங்களுடைய பரிகாரங்கள் அதாவது என்னவா இருக்கும்? பரிகாரங்கிறதெல்லாம் செகண்டரி வைங்க. பரிகாரங்கிறது அடுத்து. இப்ப ஜாதகம் இல்லாதவங்க இப்ப இன்றைக்கு உலகத்தில எல்லாருக்குமே ஜாதகம் இருக்கு. ஸோ ஜாதகம் பார்க்கக்கூடிய அதன் மேல பற்று இருக்கு. அதன் மேல நம்பிக்கை இருக்கு. இல்லாதவங்களுக்கு கூட அவங்க டேட் ஆஃப் பர்த் தெரியும், டைம் தெரியும். அவங்க பிறந்த ஊர் தெரியும். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஒருவேளை ஜாதகமே இல்ல அவங்களுக்கு. ஏதோ ஒரு விதத்தில ஜாதகம் எழுதாம போயிட்டாங்க, அல்லது ஜாதகத்தின் மேல ஃபெய்த் இல்லாம எழுதாம வச்சுட்டாங்கன்னா, அவங்க எப்ப கேள்வி கேட்குறாங்களோ, அப்போ ஒரு பிரசனம் அது ஒரு ஜாதகம் போட்டா போதும். இப்போ ஒருத்தர் யுஎஸ்லேருந்து ஒருத்தர் என்னை கான்டாக்ட் பண்ணுறாரு. எனக்கு வந்து ஜாதகம் இல்லை, பட் எனக்கு நீங்கள் ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அவர் எப்போ நம்மளை கூப்பிட்றாரோ அப்போயே நம்ம சிஸ்டத்தை வந்து போட போகிறோம். அப்போ என்ன இருக்கோ பலன் அவருக்கு அது அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை தான். பிரச்சனை உலகத்தில் எந்த மூலையில் எந்த இடத்துலேருந்து கேட்டாலும் நம்ம பிரச்சனை. இந்த பிரச்சனத்திலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. தெய்வ பிரச்சனை இருக்குது, வெத்தலை பிரச்சனை இருக்குது, தாம்பூல பிரச்சனை இருக்குது, அஷ்டமங்கல பிரச்சனை இருக்குது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த பிரச்சனத்தை வச்சு அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, அவங்களுக்கான தீர்வு என்ன, இதை கிளியர் கட்டாக பிக்சராக கொடுத்துடலாம். எஸ் ஆன கொஸ்டின். இப்போ நீங்கள் கேட்டீங்க வேலை, இதுக்கு வேலைக்கு பரிகாரம் சொல்கிறதுக்கு மட்டும் வேலை கிடைக்குமான்னு பார்க்கணும்ல. இப்போ ஒருத்தர் கேட்குறா, சார் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், நான் செலக்ட் ஆவேனா சார், 2 ரவுண்டு போயிட்டேன், ஒரு ஐடி பீப்புள் சார் 2 ரவுண்டு போயிட்டேன், பட் நான் செலக்ட் ஆவேனா மாட்டேன்னா. அப்போ செலக்ட் ஆகல மாட்டேன்னா அவர் ஜாதகத்தை நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. அப்போயே நம்ம ஒரு பிரச்சனை போடணும். போட்டோம்னா அந்த ஜெயிக்கிறதுக்குரிய கிரக அமைப்பு பாவம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண போகிறீங்க, இன்டர்வியூவில் செலக்ட் ஆக போகிறீங்க, வேலை கிடைக்க போகுது. இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது.